ஹலோ guys, இன்னைக்கு நம்ம தேங்காய் பஷர் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ பார்ட் 12. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்கோட வெட்டிங் ஃபோட்டோலாம் அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்ருப்பாங்க. அவங்க ஏதோ சும்மா கடமைக்கு இருந்தால் 2 பேரும் ஃபோட்டோ போஸ்ட்லாம் கொடுத்துருப்பானுங்க. பட் அது தேங்க் என்னமோ அழகாக தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 12. தேங்க அப்படியே அதை அப்படியே மறந்து பார்த்துட்டு இருக்கும்போதே வாயின் ரெடியாக இப்படி கீழே வரா. அப்படியே பார்க்க செம்ம அழகாக இருக்கா. தேங்காய் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் பேனு. வாயின் பார்த்துட்டு ஏன் இப்படி பார்க்குறீங்க, நல்லாலே என்ன செம்மையாக இருக்கு. நம்ம இப்போவுமே கிராஜுவேஷனுக்கு போகணுமா என்ன? நீங்கள் தானே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து மேக்கப்லாம் போட்டு வாடி போகலான்னு சொன்னீங்க. இப்போ என்ன இப்படி கேட்டுட்ருக்கீங்க தயம்? நான் தான் கேட்டேன். அது என்னமோ நீ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தியா தான். ஆமாம், இது என்னது ஃபோட்டோவா? நல்லா இருக்கே. ஆனால் நான் இது சிரிக்கவே இல்லை. ஆனால் சிரித்த மாதிரி மூஞ்சிருக்கு. பரவாயில்ல தேங்க, நல்லா பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு ஒன்றுத்தி உட்காந்து பார்த்துட்ருக்க. தேங்க அப்படியே பார்க்குறான். ஏம்மா நீ இப்படியே உட்காந்துருந்தா டைம் ஆயிரும். போகணுமா வேண்டாமா? வரையா இல்லையா? போகணும்ல. சரி வாங்க போகலாம் அப்படின்னு தேங்க கூட்டிகிட்டு தான் போகிறா. மேடம் ஹீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. நடக்க முடியல போல். தேங்கோட கையை பிடிச்சிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்குவா, எனக்கு நடக்க முடியல. ஹீல்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆடுதா. முன்ன பின்ன நடந்து பழக்கம் இல்லை. ஓ, அப்புறம் எப்படி ஸ்டேஜில் நடப்பேன்? ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, எப்படி நான் போடாமல் இருக்கிறது நல்லா இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ ஷூவே போட்டு வா அப்படின்னு சொன்னதும் வாயனுமே சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த ஹீல்ஸை கழட்டி வச்சுட்டு ஷூ போட்டு தான் நடந்து வரா. காலையிலே ஏறியாச்சு. வாயனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், நம்ம படித்த காலேஜை பார்க்க போகிறோன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக என்ன கார் எடுக்கலையா போகலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சொல்லிகிட்டு இருக்கேன். டைம் பார்க்குறான். குறை உன் ஆர்வத்தை ஃபஸ்ட்டு குறை. எதுக்கு இப்படி பொங்குற? குறை கொஞ்சம் லைட்டாக சந்தோஷப்பட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே மறுபடியும் சிரிச்சிட்டே இருக்கா. அவள் கொஞ்சம் கூட இதுக்கு முன்னாடி ரொம்ப சோகமாக இருந்திருப்பா. வாயில ரொம்ப சோகமாக தான் தேங்க் பார்த்துருப்பான், எல்லாம் உம்முன்ருப்பா. ஆனால் இன்றைக்கி என்னன்னா அவள் பாட்டுக்கு சிரிச்சிட்டே இருக்கு. தேங்க்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா சிரிச்சிட்டே இருக்கா. இவளை பார்த்தா நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கே மறுபடியும் பல்ல காட்டணும்லாம் தோணுது. இவ பண்ணால் நம்மளுக்கு என்னடா சிரிக்கணும்னு தோணுது அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியலை. வாயனை தான் பார்த்துட்ருக்கான். வாயன் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்க. இவனும் கார் எடுத்துகிட்டு போகிறான். ஒரு வழியாக காலேஜுக்கும் வந்துட்டாங்க. தேங்க் பார்க்குறான். ஏண்டி இந்த குப்பை காலேஜ்லேயே படித்தா? என்னது எங்கள் காலேஜ் எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது, குப்பை காலேஜ்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க தயம்? இல்லை நீ எங்கெங்கே படிச்சிங்க? நான்லாம் அப்ராடில் படித்தேன். நீங்கள் யாருப்பா? நீங்களாம் அப்படி, நாங்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு வாயனை அப்படியே கார்லேருந்து இறங்குறா. அப்படியே வாயனை பார்த்ததும் சில ஜூனியர்ஸ்லாம் வராங்க. வாயனக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லோரும் வாங்கிட்டு வந்து பேசுகிறாங்க. வாயனும் அச்சோ நீங்களாம் இன்னும் இங்கே தானே படிச்சுட்ருக்கீங்களா, இன்னும் கிராஜுவேட் நீங்கள் இன்னும் ஆகலையா, சரி ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வாயன் அவங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கா. தேங்க் பார்க்குறான். எதுக்கு வந்தா என்ன வேலையை பார்த்துட்ருக்கு பாரு அப்படின்னு வாயனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. வாயனும் அது நீங்கள் போங்க நான் வரேன். வாயனக்கா அது யார்? ஐயோ உங்களுக்கு நாங்கள் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். பார்த்தீங்களா, மேரேஜுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நாங்களாம் நீங்கள் பிரவீன் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் என்ன வேறு யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லதும் வானுக்கா பக்குன்னு இருக்கும். ஐயோ இவன் முன்னாடி அவன் பேர் வர சொல்லிட்டாங்களே அப்படின்னு வான் ஒரு மாதிரி பதட்டத்துல என்ன 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 யார் பிரவீன்? என்னக்கா அவங்க வீட்டுக்கார் முன்னாடி சும்மா நடிக்காதீங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. வாயன் அப்படியே பதறா. தேங்கிட்ட வந்து ஹாய் சார், நீங்கள் தான் வாயனக்காவோட ஹஸ்பண்டா? நான் தான், என் பேர் தான். பார்க்க நல்லா இருக்கீங்க. அக்கா பிரவீன் அண்ணனை விட இந்த அண்ணன் ரொம்ப நல்லா இருக்காரு. ஏய் சும்மா இருங்கடி. யார் பிரவீன்? அது அது நீங்கள் வாயனை கட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு அதுங்களாம் மூட்டி விட்டு ஓடிடுச்சுங்க. வாயின் பார்க்குறான். அடி பாவிக்கலாம், இப்படி என்ன பம்பில் மாட்டி விட்டுட்டு போகிறீங்களே, இப்போ வேறு கேள்வி கேட்பானே அப்படின்னு வாயினை திருன்னு முடிச்சிட்ருக்க. தேங்க அப்படியே கிட்ட வந்து யார் பிரவீன்? யார் பிரவீன்? உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? லவ் பண்ணிங்களோ? எத்தனை நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க சொல்லு. அப்போ அவன் லவ் பண்ண மறைச்சி தானே கல்யாணம் பண்ணியிருக்க, அப்படி தானே? ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை தேவம். அப்புறம் என்ன, அப்புறம் அந்த பிள்ளைங்களாம் சொல்லுது. காலேஜுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கா, எனக்கு தான் தெரிலையா? லூஸ் தரமாக இருந்திருக்கல. நீ சர்டிஃபிகேட் வாங்கினது போதும், கிழிச்சது போதும், வா வந்து ஏறு அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். வாயனுக்கா இவ்வளோ தூரம் வந்து என்னை வாங்காமல் போகிறோம் அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே கண்ணு கலங்கினதான் தேங்க பார்த்து ப்ளீஸ் தேவம். இப்போ எதுக்கு அழுகிற? இப்போ எதுக்கடி அழுகிற? எனக்கு கோவம் வருது. வாயின் அழுகாத தயவு செஞ்சு, எனக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்குது உன்னை பார்த்தாலே. இவ்வளோ போய் சொல்லியிருக்கேன் என்கிட்ட. ஐயோ
அப்படி இல்லை தயம், நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீ எதுவுமே பேசாத. போகிறோம், சர்டிஃபிகேட்டை வாங்குகிறோம், வாங்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான். அந்த கூட்டம் வந்தால என் தப்பு தான். அப்போவே செக்ரட்டரி சொன்னான், எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. கேட்டிருக்கணும், கேட்டுட்டு மூடிக்கிட்டு ஆஃபீஸ்லேயே உட்காந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கணும். நான் ஏதோ கஷ்டப்பட்டு 4 வருஷம் படிச்சிருக்காளே, கூப்பிட்டு போய் காட்டுமேன்னு வந்தேன். தேவையில்லாத வேலை எனக்கு தான். வா. அப்போ நீங்களாம் வரல, உங்கள் செக்ரட்டரி சொல்லி தான் வந்திருக்கீங்களா? ஏய் பேசாம வாடி, கட்டுப்பேத்தாத வாயன். நீங்கள் தான் என்ன கட்டுப்பேத்துறீங்க அப்படின்னு. அவன் நேரம் உள்ளே போகிறா, ஸ்டாஃப்ஸ்லாம் வராங்க, வாயன்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. வாயனுக்குமே உள்ள கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கக்கூடாது அப்படின்னு. எதுவுமே நடக்காத மாதிரி நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நார்மலாக தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. அவங்களும் பேசிவிட்டு சரிம்மா வாயன் உள்ளே போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அவள் அப்போ தான் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறா. ஹோல் கிளாஸுமே அப்படியே வாயனை தான் பார்க்குது. வாயனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. வாயனை ஹக் பண்ணி உனக்கு மேரேஜ் ஆச்சுலாம் கேள்வி போட்டால் யாரையும் வாட்ச்மேன் அப்படின்னு கேட்கும்போது வாயனும் தேங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, தேங்கும் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக டீசெண்டாக தான் பிஹேவ் பண்ணுறான். அவங்களும் நல்லா பேசிட்டு, ஏ வாயன் சும்மா சொல்லக்கூடாதுடி, உன் ஹஸ்பண்ட் பார்க்க செம்மையாக இருக்கான். சரி சரி, எப்படி கேரக்டர்? நல்ல கேரக்டர் தான். ஆமாம், என்னடி ரீசெண்ட் டேஸாக உன் ஃபேஸில் என்ன பிரைட்னஸ்லாம் கம்மியாயிடுச்சு? கல்யாணம்னா எல்லோரும் நல்லா பிரைட்டாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ என்ன ரொம்ப டல்லாக இருக்கா? உன் புருஷனை நல்லா பார்த்துக்கலையா? அதெல்லாம் இல்லையே, அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் என்ன? அப்புறம் தெரியல, இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனதால் அங்கங்கே வெளியே போக வேண்டியது இருக்கா, அதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வாயன் சொல்லிட்டு அப்பாட்டு உட்கார போகும்போது ஹாய் வாயன்னு ஒரு சத்தம். வாயன் அந்த வாய்ஸை கேட்டதும் இவனா அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி இருக்கிறது பிரவீன் தான். தேங்க் பார்த்துட்டு, யார் இது? வாயன் யார் இது? ஐயோ, இவர் என்னோடய ஹஸ்பண்ட் மிஸ்டர் தயாங். வாயன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் பாட்டு கொஷின் பண்ணிகிட்டு இருக்க. தயாங் வந்து, யார் நீ? ஹலோ சார், நான் உங்ககிட்ட பேசலை, நான் என் வாயன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 1 செகண்ட்ரு, ஏன் வாயனா? என்ன சொன்ன நீ? உன்னோட வாயனா? ஒன்றும் உன்னோட வாயன் கிடையாது, சரியா? உன் வேர்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணு. அவள் என்னோட வாயன், புரியுதா? என் பொண்டாட்டி, உன்னோட வாயன் கிடையாது. இப்படி பேசிகிட்டு இருக்கிற வேலை வச்சுருந்தா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒரு கல்யாண பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு சென்ஸ் இல்லை உனக்கு? ஒழுங்காக போத்திட்டு போய் சீட்டில் உட்காரு, சரியா? அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்கள். ஏய் நீ மூடிட்டுரு. அவன் உன்னோட வாயன்றான், நீ என்ன அவனோட வாயனா? நீ அப்பனாட்டி தானே, அப்போ மூடிக்கிட்டு நில்லு. நீ யார்? எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்களே பிரவீன், அந்த பிரவீன் நீ தானா? ஆமாம், நான் தான் அந்த பிரவீன். எல்லோரும் சொல்லியிருப்பாங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்களே. வாயனை நான் தான் கல்யாணம் படிப்பேன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் நீங்கள் தான் நடுவில் வந்து குட்டையை குழப்பிட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே, அதுவும் எங்களோட ஃப்ரெஷர்ஸ் டே அன்றைக்கே ஃபர்ஸ்ட் சைட்லேயே எனக்கு அவளை பிடிச்சி போச்சு. நான் எல்லார் முன்னாடியும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஓ, அப்புறம் நான் அவனை அக்செப்ட் பண்ணி நான் லவ் பண்ணி உனக்கு கழட்டி விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல வரியா? அப்போ வாயனை என்னை பற்றி உங்ககிட்ட சொல்ல, அப்படி தானே? அப்போ நீங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு வாயனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டான். ஸோ ஒரு வழியாக கிராஜுவேஷனுக்கும் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வாயனும் சர்டிஃபிகேட் வாங்குறா. தேங் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறான். வாயன் கீழே வந்து, தேங் ஃபோட்டோ எடுத்திங்களா அப்படின்னு கேட்கும்போது தேங் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அப்படியே அமைதியாக வரப்பாக உட்காந்துருக்கான். வாயனுக்கும் அழுகையாக வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு டின்னர் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாயன் வந்து, இல்லை வேண்டாம், நான் ஹஸ்பண்ட் கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் கிட்ட வந்து நின்றுட்டுருக்கா. தேங்கும், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். டின்னர் கூப்பிட்டாங்க, வரலன்னு சொல்லிட்டேன். ஏன் போக வேண்டியதானே? பிரவீன் வரான்ல, போ. ஏன் தேவம் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஓ, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. வந்து, வாயன் இந்த கிஃப்ட்டை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். உண்மையை சொல்லு, பிரவீன் தானே கொடுத்தான், அதானே என்கிட்ட கொடுக்க வர? பைத்தியக்காரி, நான் என்ன காலேஜ் டேஸ் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நிச்சயமாக இல்லை. இதை பிரவீன் காலேஜ் படிக்கும்போது அடிக்கடி உன்ட்டு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்க சொல்லுவான். நானும் கொடுப்பேன், ஆனால் நீ வேண்டான்னு சொல்லிடுவேன். அவன் ப்ரப்போஸ் பண்ண அன்றைக்கும் நீ வேண்டான்னு தான் சொன்னேன். இப்போ வரைக்கும் அவனை வேண்டான்னு தான் சொல்லிவிட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, இது என்னோடய கிஃப்ட் இந்த அப்படின்னு அவனை கொடுத்துட்டு போகிறா. ஸோ அவனை அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே தேங்கும். ஓ, அப்போ அந்த பையன் ஒன்று ஒன் சைடாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தானா? ஆமாம், ஒன் சைடாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ நீ அக்செப்ட் பண்ணலை? ஏன்? அவனால் ஹேண்ட்ஸமாக இருக்கான், நல்லா படிக்கிற பையன் வேறு.
ஏன் பண்ணியிருக்க வேண்டியதானே? எனக்கு தோணல அப்படின்னு அவள் பாட்டு கோவமாக காரில் போய் ஏறி உட்காந்துக்க. தேங்கும் கோவமாக தான் இருக்கான். என்கிட்ட அவனை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு அவனும் அப்படியே கோவமாக காரில் வந்து உட்காரான். அப்போது நிறைய ஜூனியர் பசங்க வாயனோட கிளாஸ் பசங்கள்லாம் வான்கிட்ட வந்து நம்பர் கேட்டுட்ருக்கானுங்க. வாயன் அப்படியே பார்க்குறான். ஏன்டா எந்த நேரத்தில் வந்து கேட்பீங்களா அப்படின்னு. அப்படியே வாயன் எல்லாரையும் பார்த்து, சாரி என்கிட்ட மொபைல் வந்து ரிப்பேராக இருக்குது, நான் அவனே ஹஸ்பண்ட் நம்பர் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டதும் எல்லோரும் இல்லை வேணாம் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டாங்க. அப்படியே தேங்க வாயனை சிரிச்சிட்டே பார்த்து, நல்லா எஸ்கேப் ஆகுற, உங்கள் பொண்டாட்டியாச்சு அப்படின்னு வாயே சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டா. தேங்கும் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். போய் பார்த்தா ஒரு ஹோட்டலில் தான் வண்டி நிப்பாட்டுறான். அவனும் பார்க்குறான், இது என்ன ஹோட்டலோ அப்படின்னு. அது ஒரு மாதிரி பார்த்துட்டு, இங்கேயே நிப்பாட்டுறீங்க, வேணா டின்னர் சாப்பிட வேணாமா, அப்படியே வீட்டுக்கு போய் என்ன நீ சமைச்சு குளிச்சிருவியோ, என்னத்தை சாப்பிட்றது, நீ எப்படியும் ஏதாவது சும்மா தோசை தான் சுடுவா, அதே மாதிரி திம்பாவா அப்படின்னு வாயின் எடுத்துகிட்டு போகிறான். வாயினும், நான் இந்த ஹோட்டலுக்குலாம் வரல, எனக்கு இங்கெல்லாம் வந்து பழக்கம் கிடையாது. ஏன் இங்கெல்லாம் உங்கள் அம்மா பொண்ணை கூட்டு வந்தது இல்லையா? இல்லை கூட்டு வந்திருக்காங்க, அப்புறம் என்ன வா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறான். அவளுக்கு இங்கே வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவள் பாட்டுக்குள்ளே போகிறா. போய் பார்த்தா நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். தேங்க இந்த மாதிரி சாப்பிட்டு வான்னு ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. வான்னு பார்த்துட்டு கேட்குறா, ஏன் தயம் நீங்கள் இப்படிலாம் சாப்பிடுவீங்களா என்ன? ஏன் சாப்பிடக்கூடாதா? இல்லை நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல, எப்பயுமே நீங்கள் டேபிள் மேனஸோட சாப்பிடுவீங்க, பட் இங்கே நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றீங்களே, எனக்கு ரொம்ப கோவமாக இருந்தாலோ இல்லை ஒரு மாதிரி காண்டாக இருந்தாலோ நான் இப்படி தான் சாப்பிடுவேன். அப்படி நீங்கள் கோவப்படுற அளவுக்கு காண்டாகிற அளவுக்கு இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க தேங்க அதுக்கு பதில் சொல்ல தெரில. அப்படியே ஓன ஒரு முறை முறைச்சிட்டு, மூட்டு சாப்பிட்றியா? சரி சாப்பிட்றேன் அப்படின்னு அவளும் சாப்பிட்றா. பட் தேங்க் சாப்பிட்றத பார்த்து எனக்கு சிரிப்பாக வருது. அப்படியே தேங்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கா. அடுத்து வெயிட்டர் வந்து எதாவது வேணுமான்னு கேட்கும்போது வாயின் வந்து, ஐஸ்கிரீம் வேணும். ஓகே மேம். வேறு குலாப் ஜாமுன் வேணும். ஓகே மேம். சார் உங்களுக்கு? எனக்குலாம் இது வேண்டாம். உங்களுக்கு குலோப் ஜாமுன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், அதையும் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். ஆச்சி கேவலமாக இருக்கும், அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் நீ தான் சாப்பிடுவேன், கேவலமானதெல்லாம் நான்லாம் திங்க மாட்டேன். அப்படியா, சரி வேணான்னா விடுங்க, நீங்கள் எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு பவுலில் தான் இருக்குது. ஸோ அதை வாயின் வந்து பார்த்துட்டே இருக்கா. தேங்க பார்க்குறான், என்ன பார்க்குறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குலோப் ஜாமுன் எடுத்து அந்த ஐஸ்கிரீம் மேலே போட்டு அந்த சிரப்பையும் ஊற்றி பாட்டுக்கு அந்த குலோப் ஜாமுனும் ஐஸ்கிரீமும் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கா. தேங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறான். சாய் என்னடி இது இப்படி தின்னுட்டு இருக்க, என்னடி டேஸ்ட் உனக்கு? உங்களுக்கு தான் டேஸ்ட்டு தெரில, உண்மையாகவே சூப்பராக தான் இருக்கும். இது நல்லா இருக்குமா? ஆமாம், வேணா சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அப்பா எனக்கு வேணாப்பா, நான் சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறதுக்கா? ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆய் தொலைஞ்சிட போகுது. அடுத்து தாங்க வகுறு வலிக்கு நேற்று வந்தேன்னா பக்கத்துலேயே 4 மிதிப்போம் பார்த்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் வேணால் உங்களுக்கு கூட்டி விட்றேன், ட்ரை பண்ணுறீங்களா? நல்லா தான் இருக்கும். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீயே சாப்பிடு, எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமாக வருது. அப்படி என்ன பண்ண நான் உங்களுக்கு கோவம் வர்றதுக்கு? நீ ஒன்றும் பண்ணலடி, எனக்கு அதாண்டி கோவம் வருது. பொத்தி தின்றி பேசாமல் வந்துட்டா புண்ணுன்ட்டு. இப்போ திங்கிரியில் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி குப்பையில் போடுவா, இல்லை வேணா நானே சாப்பிட்றேன் அப்படின்னு வாயின் பாட்டுக்கு அதை ருச்சி சாப்பிட்டுட்டு இருக்கா. பக்கத்து டேபிள்காரங்கெல்லாம் வாயின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் வாயின் அதை பற்றி கேர் பண்ணிக்கவே எல்லா பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க தான். ஸோ இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பண்ணி யாரும் சாப்பிட மாட்டாங்க, கொடுத்ததை சாப்பிடுவாங்க. பட் இப்படி இப்போ பண்ணுறத பார்த்து என்ன இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தான் பார்த்துட்ருக்காங்க. வாயினா ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நொச்சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ வேறு தொலை தாங்க முடியல, இவனுங்கெல்லாம் அசிங்கமாக பார்க்குறானுங்களே அப்படின்னு தேங்க ஒரு வாய் வாங்குகிறான். பட் உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. தேங்கே பிடிச்சி போச்சு. அவன் அப்படியே ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு வாயினை பார்க்க, வாயினும் எப்படி செம்மையாக இருக்குல்ல? டே தேங்கு, இப்போ மட்டும் நீ இவக்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓவராக சீட் போடுவா. நல்லா இல்லைன்னு சொல்லு, ரியாக்ஷனை மாற்று அப்படின்னு. இல்லையே ஒன்றும் நல்லா இல்லை. சீரியஸாக நல்லா இல்லையா? சீரியஸாக நல்லா இல்லை. எங்கே தேங், என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், உண்மையாகவே இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு. என்ன இப்போல்லாம் கொஷின் கேட்குறா? இதெல்லாம் அவங்களுக்கு யார் தான் சொல்லி தராங்களோ, இங்கேருந்து தான் எனக்குன்னு வரவளோ அப்படின்னு வாயினை ஒரு மாதிரி முறைச்சிட்டேன். நல்லாவே இல்லை. இப்படி முறைச்சி பார்த்தா மட்டும் நீங்கள் சொல்கிறது உண்மை நான் நம்பணுமாக்கும். நீ நம்பினா நான் பாட்டி பொடி, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காது என்கிட்ட. நான் எழுந்துச்சி போகிறேன், நீ தனியாகவே உட்காந்து சாப்பிடு. சரி அப்படின்னு வாயினை பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்க.
இவ சாப்பிட்றத பார்த்து இன்னொரு பையனும் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். அது நல்லாயிருக்கு அப்படின்னு வாணிக்கிட்ட வந்து சொல்கிறான். உண்மையாக அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவளும், இல்லை இது சும்மா நானா ட்ரை பண்ணதான், குலோப் ஜாமுனும் ஐஸ்கிரீமும் நானா சும்மா ட்ரை பண்ணதான் அது அப்படின்னு வாணி சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தேங்காய் தான் கையை கழுவிட்டு வரான். இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்தது அப்படியே கோவமாக வருது. இவன் என்ன அந்த பையன்கிட்ட பேசும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு வந்து நிற்கிறான். நின்னதும் அந்த பையன், ஓகே மேம் தேங்க்ஸ், பட் உண்மையாகவே செம்மையாக இருக்குது இந்த ஐஸ்கிரீம், இந்த குலோப் ஜாமுன் வேறு லெவலில் இருக்குது. எப்படி தான் இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்களோ, உங்களுக்கு வேறு லெவல் டேஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பார்த்தா அவன் முறைச்சிட்டு இருக்கதை பார்த்ததும், என்னாச்சு எதுக்கு முறைக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்